ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ப்ரெட்டை வச்சு நல்ல ஒரு டேஸ்டியான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கக்கூடிய வகையில் கொஞ்சம் புதுவிதமான ஸ்நாக்காகவும் இருக்கும். வாங்க ப்ரெட்டை வச்சு நல்லா டேஸ்டியாக ஒரு ஸ்நாக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ப்ரெட் துண்டுகள் எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல ப்ரெட்டோட 4 பக்கமும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப மெல்லிஸாக கட் பண்ணாமல் கொஞ்சம் இப்படி சேர்த்தி நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ப்ரெட்டை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓரங்களை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த ப்ரெட் துண்டுகளை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கிறேன். நான் இப்போது இந்த ப்ரெட்டை பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு அந்த மிக்ஸி ஜாரில் சும்மா சின்னதாக இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கோங்க. மிக்ஸியில் போட்டு கொஞ்சம் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ப்ரெட்டை கொஞ்சம் ரவை மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்து கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கணும். ரொம்ப பவுடராக இருக்கக்கூடாது, நைஸாக. இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு இப்போ இந்த பவுலில் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். நீங்கள் எவ்வளோ ப்ரெட் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்றது போல் கடலை மாவு எடுத்துக்கோங்க கொஞ்சமாகவே. இப்போ இது கூட காரத்துக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். சும்மா கொஞ்சமாக 1/4 ஸ்பூனுக்கும் குறைவாக கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். நான் கடலை மாவு கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன், அதனால் 1/4 ஸ்பூன் கூட அதிகம்தான். கரம் மசாலா, மஞ்சள் தூளெல்லாம் 1/4 ஸ்பூனுக்கும் குறைவாகவே சேர்த்துக்கோங்க. சீரகத்தூள் கொஞ்சம், உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சோடா உப்பு பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் தான், வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். சும்மா ஒரே ஒரு சிட்டிகை போதும். சோடா உப்பு சேர்க்குறதா இருந்தால் சும்மா ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு சேருங்க போதும். இப்போ தண்ணி சேர்த்து மாவு நான் கரைச்சிக்கிறேன். அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட மாவு உருண்டையே இல்லாத மாதிரி நல்லா நைஸாக கரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்த்து மாவு நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும் மாவு. பஜ்ஜிக்கெல்லாம் நம்ம மாவு கரைப்போம் பார்த்தீங்களா, அதோட கொஞ்சம் இலக்கமாக கரைச்சிக்கணும். ஒரு ஃப்ளோவில் எடுத்தோம்னா மாவு அப்படியே இப்படி விழணும், அந்த மாதிரி பார்த்து கரைச்சிக்கோங்க. கொஞ்சம் கூட உருண்டையே இல்லாமல் நல்லா நைஸாக கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு அப்படியே மாவு ஊறட்டும். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். நல்லா அடிப்பிடிக்காத மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இப்போ நான் மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா ப்ரெட்டு, அதை சேர்த்து இப்போ நான் வறுத்துக்க போகிறேன். ப்ரெட் க்ரம்ஸ் நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க. அந்த ப்ரெட் துண்டுகளை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி அரைச்சிட்டு இந்த மாதிரி பவுடர் பண்ணிவிட்டு நம்ம கடாயில் போட்டு நல்லா ட்ரையாக வர வரைக்கும், நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா போதும். எப்போ வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு ப்ரெட் க்ரம்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தீ ஃபுல்லாக வைக்கக்கூடாது. கடாய் நல்லா சூடேறினதுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம் அப்படி இல்லைனா லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு தான் நம்ம குக் பண்ணணும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக கொஞ்சம் கலர் மாதிரி நமக்கு வறுபட்டு வரும். தீ ஃபுல்லாக வச்சிட்டோம்னா சீக்கிரமாக தீஞ்சிரும். ஆனால் ப்ரெட் க்ரம்ஸ் பர்ஃபெக்டாக நமக்கு கிடைக்காது. நீங்கள் ஏற்கனவே உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ப்ரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த ப்ரெட் க்ரம்ஸையும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ரெட் துண்டுகளை நீங்கள் வேறு ஏதாவது ரெசிபி கூட யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா ட்ரையாக வறுபட்டு வந்ததுக்கப்புறமா நீங்கள் சும்மா கையில் இப்படி எடுத்திங்கன்னா தெரியும். இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும். இப்போ கலரும் ஓரளவுக்கு நல்லா மாறி வந்திருக்கு, கிறிஸ்பியாகவும் வந்துருச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எப்போல்லாம் ஸ்நாக்ஸ் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும், கெட்டு போகாது, கிறிஸ்பியாகவும் இருக்கும். நம்ம பாக்ஸ்குள்ளே போட்டு வைக்கிறதுனால ஃப்ரிட்ஜில் வைக்கிறோமே நமத்து போயிடுமா அப்படின்லாம் நீங்கள் யோசிக்க வேணாம், கிறிஸ்பியாகவே இருக்கும். இப்போ இது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். சூடு நல்லா ஆறட்டும். கட் பண்ண பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரெட்டு கட் பண்ணி இந்த ஓரங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். ப்ரெட் க்ரம்ஸை ரெடி பண்ணி இது ஒரு பிளேட்டில் வச்சுருக்கேன். இப்போ நம்ம மாவு கரைச்சி வச்சுருக்கோம். நம்ம கடாயில் போட்டு வறுத்த எல்லா ப்ரெட்டையுமே பிளேட்லேயே வச்சுக்காதீங்க, கொஞ்சம் எடுத்து ஒரு பிளேட்டில் தனியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. எல்லா ப்ரெட் க்ரம்ஸையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது, அதனால தான். கடாயில் நான் ஒரு பக்கம் எண்ணெயை ஊற்றி வச்சுட்டு எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. இப்போது இந்த ப்ரெட் துண்டு இருக்குது பார்த்தீங்களா, இதை இந்த கடலை மாவில் நல்லா இப்படி டிப் பண்ணிவிட்டு இதை எடுத்து அப்படியே இந்த ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா இப்படி புரட்டிட்டு உடனே டக்குன்னு எடுத்து நம்ம எண்ணெயில் போடணும். இப்போ இதுதான் பண்ண போகிறோம்.
கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் வந்து காஞ்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கொஞ்சமாக இந்த கடலை மாவு கரைச்சும் பார்த்தீங்களா, அதை எடுத்து போட்டு பாருங்கள், தெரிஞ்சிடும். இந்த மாதிரி பிரெட் துண்டுகளை கடலை மாவில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸில் நல்லா புரட்டி எடுத்துட்டு நல்லா ஃபுல் கோட்டிங் இருக்கணும் ப்ரெட்டில் வந்து கடலை மாவு. அப்போ தான் எண்ணெயில் போடும்போது எண்ணெய் குடிக்காமல் ஃப்ரை பண்ண முடியும். அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸில் வந்து நல்லா புரட்டி எடுத்துருங்க. ஃபுல்லாக நல்லா பிரெட் க்ரம்ஸ் படுற மாதிரி புரட்டி எடுத்துட்டு எண்ணெயில் எடுத்து இப்படி போட்டுருங்க. ரொம்ப ஈஸி இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறது. இப்போ நம்ம வெங்காயம் கட் பண்ணி அப்புறம் பச்சை மிளகாய், கருவேப்பிலை அந்த மாதிரிலாம் கட் பண்ணி செய்யணுன்னா கூட கொஞ்சம் டைம் எடுக்கும்னு சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி. நம்ம போட்டிருக்கிற கடலை மாவு வேகணும், அதனால் கொஞ்சம் திருப்பி கொடுங்க, எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரட்டும். நான் முதல்ல போட்ட ப்ரெட் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நான் எடுத்துடுறேன். கடலை மாவில் நல்லா கோட்டிங் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ப்ரெட்டு வந்து ஏற்கனவே நம்ம வெந்த ப்ரெட்டு தான் யூஸ் பண்ணுறோம், அதனால் கடலை மாவு மட்டும் வேகணும். அதனால் கொஞ்சம் நேரம் நீங்கள் குக் பண்ணணும். கடலை மாவு வெந்தால் தான் சாப்பிட நல்லாயிருக்கும். பாருங்கள், எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு. நான் எடுத்துடுறேன். இது போலவே இருக்கிற எல்லா ப்ரெட் துண்டுகளையும் நம்ம கடலை மாவில் நல்லா டிப் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா பிரெட் க்ரம்ஸில் நல்லா ஒரு புரட்டி எடுத்துகிட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியான ஸ்நாக், அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் புதுவிதமான ஸ்நாக்கும் கூட. கண்டிப்பாக எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா டேஸ்டியாக சூப்பராக ஒரு ஸ்நாக் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். ப்ரெட்டை வச்சு அதுவும் நல்லா சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கே அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு டொமேட்டோ சாஸ் வேணுன்னா கூட நீங்கள் தொட்டு சாப்பிட்டுக்கலாம். வெறுமனே சாப்பிட்டாலுமே சூப்பராக தான் இருக்கும். மேலே வந்து நல்லா கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக இருக்கும் ப்ரெட்டு. நம்ம மேலே பிரெட் க்ரம்ஸ் போட்டிருக்கிறதுனால மேலே வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்பியாக இருக்கும், ஆனால் உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள், டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதுவும் சாஸோடு தொட்டு சாப்பிட இன்னும் நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த ஸ்நாக் பர்ஃபெக்டாக வரதுக்கு ஒரே ஒரு டிப்ஸ் தான். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா தீயை வந்து குறைச்சி வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே குக் பண்ணுங்கள். எண்ணெய்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக குடிக்காது. ஏன் தீ ஃபுல்லாக வைக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, மேலே பிரெட் க்ரம்ஸ் சேர்த்துருக்கிறதுனால நம்ம டக்குன்னு மேலே கலர் வந்துடும், ஆனால் உள்ளே இருக்கிற கடலை மாவு வேகாமல் போயிடும். நம்ம கலர் வெந்துருச்சுன்னு சொல்லிட்டு எடுத்துருவோம், ஆனால் வெந்திருக்காது கொஞ்சம் கூட. உள்ள மாவு பச்சையாகவே இருந்தால் சாப்பிட்ற ஸ்நாக் நல்லாவே இருக்காது. இந்த ஒரு டிப்ஸை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா போதும். இந்த ஸ்நாக் வந்து பர்ஃபெக்டாக சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்களோட வீட்டில் இந்த மாதிரி ஒரு முறையாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.